இது வீடு, ஹோட்டல் இல்ல நீங்க கேட்கும் போதெல்லாம் காஃபி குடுக்கறதுக்கு. அதே மாதிரி நீங்க ஒண்ணு இந்த வீட்டு மாப்பிள்ளை கிடையாது. இன்னைக்கு வேணா நான் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா இல்லாம இருக்கலாம், ஆனா எதிர்காலத்துல நிச்சயமா நான் தான் மாப்பிள்ளை. அதுக்காக தானே உங்க பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கேன், அதனால தானே உங்களை காதலிச்சிட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் விட மேல உங்க அப்பா கிட்ட வந்து வேலைக்கு சேர்ந்திருக்கிறது அந்த பிளான்காக தானே. இங்க பாருங்க, உங்களோட ஆசைய இதோட விட்டுருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இந்த வீட்டு மாப்பிள்ளை ஆகணும்ன்ற கனவெல்லாம் இதோட விட்டுருங்க. உங்களுக்கு துணையாவும் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாக நான் கனவு காணலனா இந்த பாவப்பட்ட உயிர் வாடுறதே வேஸ்ட்டுங்க. ஏற்கனவே பல தடவை அந்த கடவுள்கிட்ட வேண்டுதல் வச்சிருக்கேன், சேர்த்து வைக்கிறதா இருந்தா இந்த பொண்ணு எனக்கு சேர்த்து வை, அப்படி இல்லனா வாழ்க்கை பூரா இப்படியே இருந்துருன்னு கேட்டிருக்கேன். இப்படியே இருந்துருங்க, பெரிய உதவி செஞ்ச மாதிரி இருக்கும். ஏங்க நான் அதுக்கும் ரெடி, உங்க பேரை ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்துருவேன், விடுங்க. உங்களை பத்தி பேசிக்கிட்டே, உங்களை பத்தி யோசனை பண்ணிக்கிட்டே, உங்களை பத்தி கனவு கண்டுக்கிட்டு, உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு வேண்டிக்கிட்டே, உங்களுக்கு எந்த கெடுதலும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு காலத்தை ஓட்டுறது எவ்வளவு அற்புதமான விஷயம் தெரியுமா உங்களுக்கு? அப்பவும் நீங்க பக்கத்துல இல்லையங்கிற ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும், அது இருக்க கூடாதுல்ல. உங்க வேதனை எதுவா இருந்தாலும், உங்க சந்தோஷம் எதுவா இருந்தாலும் என்கிட்ட தானே நீங்க சொல்லிக்கணும். சொல்லிக்கிறதுக்கு எனக்கு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஓ அர்ஜுன், வந்துட்டீங்களா? எஸ் சார். மார்னிங் டிஃபன் சாப்பிட்டீங்களா? சார் வீட்லயே சாப்பிட்டு வந்துட்டேன். சரி, நாம புறப்படலாமா? கடவுளே, நான் இங்க வந்தது வேலை செய்யறதுக்கு இல்ல, அமிர்தாவுக்கு லைன் போட்டு அவங்க மனசுல இடம் பிடிக்கணுங்கிறதுக்காக தான், அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வைஃப் ஆக்கிக்கிறதுக்காக தான். அதை விட்டுட்டு நான் இவரு கூட ஆஃபீஸ்க்கு போய் ஓரமா ஒரு டேபிள்ல உட்காந்துட்டா நான் இங்க வந்ததே வேஸ்டா போயிடுமே. பரமேஸ்வரா, நீ தான் பையனை காப்பாத்தணும். நம்ம கிளம்பலாம். சார். என்னங்க ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா? ஆமாம்மா, என்ன விஷயம்? அது கார்டன் கிளீன் பண்றதுக்கு ஆளு வர சொல்லிருந்தேன், இன்னைக்கு வரேன்னு சொல்லிருக்காங்க. வெயில் அதிகமா இருக்கா, செடியெல்லாம் வாடி போகுது. நீங்க பக்கத்துல இருந்து வேலை வாங்குனீங்கன்னா சரியா இருக்கும்னு நினைச்சேன். இன்னைக்கு முடியாது சரோஜா, எனக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு, போய் தான் ஆகணும். ஐயோ அப்படி இல்லங்க, ஆம்பளைங்க யாரும் இல்லைன்னா அவங்க ஒழுங்கா வேலை செய்ய மாட்டாங்க, அதுக்காக தான் சொல்றேன். சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் இங்கே இருந்து கார்டனை க்ளீன் பண்ண வைக்கவா சார்? வாட்? கார்டன் க்ளீன் பண்றதுக்கு நீங்க கூட இருக்க போறீங்களா? ஏன் சார், நான் செய்யக்கூடாதா? அதுக்காக இல்ல அர்ஜுன், நீங்க படிச்சது இன்ஜினியரிங், இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் உங்ககிட்ட கொடுத்தா நோ ப்ராப்ளம் சார், நான் பாத்துக்கிறேன். அர்ஜுன், நீங்க வந்திருக்கிறது ஆபீஸ்ல வேலை செய்யறதுக்கு, அதை விட்டுட்டு உங்களை வீட்டு வேலை வாங்குறதுலாம் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. வேலை எதுவா இருந்தா என்ன சார், செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அதுவும் இல்லாம சுத்தம் பண்ற வேலையெல்லாம் பாத்துக்கிட்டா எதிர்காலத்துல நானும் உங்களை மாதிரி பெரிய ஆள் ஆயிடலாம். ஐ மீன் உங்களை மாதிரி வாழ்க்கையில முன்னேறலான்னு சொல்ல வரேன். வெறும் கார்டன் கிளீன் பண்றது மட்டும் இல்ல சார், சம்பு கிளீன் பண்றது, வீட்டு வேலை எதுவா இருந்தாலும் செய்வேன். ஒருவேளை மேடம் எங்கேயாவது கார்ல கூட்டிட்டு போகணும்னா, வீட்டுக்கு தேவையான எதையாவது வாங்கணும்னா, துணி அயன் பண்ண கொடுக்கணும்னாலும் எந்த வேலையா இருந்தாலும் நான் செய்வேன் சார். உங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷன் இல்லைன்னா ஓகே, நீங்க இங்கே இருந்து கார்டன் வேலையை பாத்துக்கங்க, நான் ஆபீஸ் வேலையை பாத்துக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூவா? எல்லா வேலையும் செய்யறதுக்கு அனுமதி கொடுத்தீங்களே சார், அதுக்கு தான். என்னவோ போ சரோஜா, நான் கிளம்புறேன். சரிங்க அர்ஜுன் தம்பி, நீங்க இங்க உட்காருங்க, ஆள் வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களை கூப்பிடுறேன். என்ன இவரை விட்டு போயிட்டாரு? இவர் வீட்டுக்குள்ள இருக்கிறது எனக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்கு தானே. இப்படி தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்தா ஏதோ ஒரு நாள் என் கடிப்பட்டே செத்துருவேன். என் வழியில குறுக்கிடாது, போயிடு. எங்க அமிர்தா, இந்த அர்ஜுன் உயிரை வேணா விடுவானே தவிர உங்களை விட்டுட்டு மட்டும் எங்கேயும் போக மாட்டான். நான் யாரு, எங்க இருந்து வந்திருக்கேன், என்னோட எண்ணம் என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சா எதையும் வெடிச்சு செத்துருவேன். நீங்க யாரு, எங்க இருந்து வந்திருக்கீங்க, எதுக்கு வந்திருக்கீங்க, உங்களோட எண்ணம் என்ன, ஏன் யாரு கூடயும் பேச மாட்டேங்கிறீங்க, ஏன் யாரு கூடயும் பழக மாட்டேங்கிறீங்க, இதெல்லாம் எதுவுமே எனக்கு தேவையில்லைங்க. என் உயிரை விட்டாலும் விடுவேனே தவிர
உங்களை மட்டும் நான் விடவே மாட்டேன். பாருங்கம்மா, இந்த மயூரிங்கிற பொண்ணோட ஜாதகம் உங்களோட பேரன் அர்ஜுனோட ஜாதகத்துக்கு ரொம்பவே அற்புதமா பொருந்தி போயிருக்கு. பாத்தீங்கன்னா 10,000 ஜாதகத்துல ஏதாவது ஒரு ஜாதகம் தான் இந்த அளவுக்கு பொருத்தமா இருக்கும். இவங்க 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் பிரமாதமா இருக்கு. ஏன் ஜோசியரே, உடனே நாம அர்ஜுனுக்கும் மயூரிக்கும் கல்யாணம் பண்ணி முடிச்சிடலாம் இல்லையா? கண்டிப்பா இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா இப்போதைக்கு உடனடியா பண்ணி வைக்கலாம்னா அது முடியாது. ஏன் அப்படி சொல்றீங்க? 2 பேர் ஜாதகமும் ரொம்ப நல்லா பொருந்ததுன்னு சொன்னீங்களே. 2 ஜாதகம் பொருந்ததுங்கிறதுக்காக கல்யாணம் பண்ண முடியாதுமா. ஏன் சொல்றேன்னா, உங்க புள்ள ஜாதகத்தில் இருக்கிற சர்ப்பதோஷத்துக்கு ஒரு நிவாரணம் பண்ணாம எப்படி கல்யாணம் பண்ணுவீங்க? அதுக்கு தான் உங்க புள்ள சர்ப்பதோஷ நிவாரணத்துக்காக ஒரு தடவை குக்கே சுப்பிரமணியத்துக்கு போய் சர்ப்பசாந்தி பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்க நினைச்ச மாதிரி எல்லா காரியமும் தடங்கள் இல்லாம நடக்கும். முதல்ல கல்யாணத்தை முடிச்சிட்டு சர்ப்பசாந்தி அதுக்கப்புறம் பண்ணலாம்ல. எதுக்கு சொல்றேன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடியே அவனுக்கு கண்டம் இருக்குன்னு நீங்க தானே சொன்னீங்க. அதனாலதான். சர்ப்பதோஷம் இருக்கிறது அர்ஜுன் ஜாதகத்துல. அதுக்கு நிவர்த்தி பண்ணாம அவனோட வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தையும் நீங்க பண்ணவே கூடாது. அப்படின்னா முதல்ல நாங்க குக்கி சுப்பிரமணியத்துக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா கல்யாண வேலைகளை ஆரம்பிக்கிறோம். முதல்ல இந்த வேலையை பண்ணுங்க, அப்புறம் எல்லாம் சுபமா நடக்கும். சரிங்க, நாங்க கிளம்புறோங்க. நல்லது, போயிட்டு வாங்க. ஆனா ஒரு விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. இன்னும் 1.5 மாசத்துக்குள்ள நீங்க அர்ஜுனுக்கு கல்யாணம் பண்ணலன்னா அவன் உயிருக்கு பேராபத்து இருக்குங்கிறது உண்மை. அது வரைக்கும் பாம்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலிருந்தும் அவனை கொஞ்சம் தூரமாவே வச்சுக்கங்க. இது விளையாட்டு கிடையாது. யோ, ஒழுங்கா நல்லா வேலை செய்யா. நீ இந்த மாதிரி எல்லாம் வேலை செஞ்சா அவ்வளவுதான். ஏற்கனவே வெயில் வேற, செடியெல்லாம் 2 நாள்ல செத்துரும். கரெக்டா பார்த்து செய்யா. உனக்கு வேலை செய்ய வருமா வராதா சொல்லு. தெரியலன்னா சொல்லியா. உன்ன மாதிரி 1000 பேரை என்னால கூட்டிட்டு வர முடியும். யோ, வேர்ல படாம வெட்டியா, அப்புறம் செடி வாடி போயிடும். ஏன் முகத்தை பாக்குற? வேலையை பாரியா. வேலையை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப வேலை செய்யாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. 10 வருஷமா இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது எனக்கே வேலை செய்யறதுக்கு கத்துக் கொடுக்குறீங்களா? வாங்க சார், வாயில பேசுறது சுலபம், செஞ்சு பாருங்க, கஷ்டம் தெரியும். ஐயோ, நான் உங்களை திட்டணும்னு அப்படி திட்டலங்க. லவ் மேட்ரு. லவ் மேட்ரா? எது? அமுல் பேபி மாதிரி இருக்க நீ போய் அந்த அம்மாவை லவ் பண்றியா? அந்த ஆண்டியவா? அட பாவீங்களா, கழுவி முத்தி போச்சியா? ஐயோ, வயித்துல இருக்கிற குழந்தை பிரியாணி கூட சாப்பிடணும்னு கேட்ட மாதிரி இருக்கு. ஐயோ, ச்சே, என்னப்பா பேசுற? சிவ நான் லவ் பண்றது அந்த ஆண்டியே கிடையாது, அந்த ஆண்டியோட பொண்ணு. அங்க பார், அவதான் என் நாற்காலி. எங்க ஜோடி பொருத்தம் எப்படி இருக்கு? நாங்க 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் தானே? மேடு பள்ளம்லாம் கிடையாது. ஓகே, அவ்வளவுதான். ஐயோ, இப்ப கூட உங்க ஜோடி சூப்பர்னு சொல்ல மாட்டேன், அந்த சிவன் பார்வதி மாதிரி இருக்குன்னு சொல்லுவேன். என்ன பேசிட்டு இருந்தீங்க 2 பேரும்? அது கைலாசநாதன் பரமேஸ்வரனோட மனைவி யாருன்னு கேட்டுட்டு இருந்தாரு. நான் பார்வதின்னு சொல்லிட்டு இருந்தேன். இல்லங்க? ஆமா ஆமா ஆமா. காஃபி எடுத்துக்கோங்க.
ரொம்ப தேங்க்ஸுங்க அமிர்தா. நீங்களே எனக்கு காஃபி கொண்டு வந்து கொடுக்குறீங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்களே வந்து உங்க இதயத்தையும் கொடுப்பீங்கல்ல? நிச்சயமா கொடுப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். நான் சொல்லிடுறேன், நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதுவும் இல்லாம யாரு மேல அன்பு அதிகமா இருக்கோ அவங்க மேலதான் கோவமும் அதிகமா இருக்கும். அதே மாதிரி கரிசனையும் அதிகமா இருக்கும். பாத்தீங்களா, நான் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காம நிக்கிறேன்னு வேகமா காஃபி கொண்டு வந்து கொடுக்குறீங்க. இந்த கரிசனத்துக்கு பேர் தாங்க காதல்னு சொல்லுவாங்க. ஒரு வாட்டி ஐ லவ்னு சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் சட்டுப்புட்டுன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைங்களை பத்துக்கலாங்க. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க வேணும் சொல்லுங்க? எனக்கு வந்து ஒரு இன்னி டீம் உருவாக்குற அளவுக்கு குழந்தைங்க இருந்தா போதும். வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. இன்னொரு வாட்டி கல்யாணம் குழந்தைன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்காது. அம்மா குடுக்க சொன்னாங்க, அதனால தான் காஃபி கொண்டு வந்தேன். பரவாயில்ல, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீங்களே எனக்கு ஆசையா கொண்டு வந்து காஃபி கொடுப்பீங்க. காஃபில சர்க்கரையே இல்லையே. இப்ப காதல் கம்மி, சர்க்கரையும் கம்மி. ஆனா போக போக காதலும் கூடும், இதுல சர்க்கரையும் கூடும். அத்தை, ஜோசியர் கிட்ட என்னோட ஜாதகத்தை காட்டுனீங்களா? என்ன சொன்னாரு? ஏன் ஜாதகமும் அர்ஜுன் ஜாதகமும் பொருந்துதாமா? நான் அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்க முடியும்ல? பாட்டிமா சொல்லுங்க பாட்டிமா, ஏன் ஜாதகமும் அர்ஜுன் ஜாதகமும் பொருந்துதா? அத்தை, நீங்களாவது சொல்லுங்க, என்னால டென்ஷன் தாங்க முடியல. மயூரி, உன் ஜாதகத்தை நாங்க ஜோசியர்கிட்ட காமிச்சோம். அவரு பொருந்துதான்னு பார்த்தாரு. பார்த்ததுக்கு அப்புறம் இந்த 2 ஜாதகமும் ரொம்ப நல்லாவே பொருந்துது, தாராளமா கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. அப்படியே அத்தை, நான் சொன்ன மாதிரி தான் நடந்தது பாத்தீங்களா? தேங்க்ஸ் அத்தை, தேங்க்ஸ் பாட்டிமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இரு. ஓ ஆசைப்படியே நீ இந்த வீட்டு மருமகளாக போற. சந்தோஷம் தானே? சந்தோஷம் மட்டும் இல்ல பாட்டி, எக்கரை குதிக்கணும் அளவுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆமா, என்னைக்கு எங்களுக்கு கல்யாணம்? கல்யாண பேச்சு பேச எங்க அண்ணனை வர சொல்லவா? இரு மயூரி, கல்யாண பேச்ச பேசுறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் காத்திருக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நிச்சயதார்த்தம் கல்யாணம் எல்லாம் பண்ணலாம். முக்கியமான வேலையா? என்ன அத்தை அது? உனக்கு தெரியாதா ஹேமா, அர்ஜுன் ஜாதகத்துலதான் சர்ப்பதோஷம் இருக்கு இல்லையா? அதுக்கு கல்யாண பேச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி நாம எல்லாம் குக்கி சுப்பிரமணியம் கோயிலுக்கு போகணும். அங்க சர்ப்ப சாந்தி பரிகாரம் பண்ணணும். அதுக்கப்புறம் கல்யாண தேதியை முடிவு பண்ணிடலாம். ஓகே பாட்டிமா, நீங்க எப்ப வேணாலும் கல்யாணம் வச்சுக்கோங்க. நான் எவ்வளவு நாள் வேணாலும் வெயிட் பண்ணுவேன். ஐ அம் ஆல்வேஸ் ரெடி. மகளே, உன்னுடைய எதிரிகளில் ஒருவன் உன்னுடைய கண்களுக்கு விரைவில் புலப்படுவான். எந்த இடத்தில் நீ மயங்கி விழுந்தாயோ அந்த இடத்தில் சென்று தேடினால் அவன் உன் கண்களுக்கு தெரிவான். அம்மா, நான் கொஞ்சம் கோவில் வரைக்கும் போயிட்டு வரேன். சரி, போயிட்டு வாமா. எங்க அமிர்தா, தனியா போகாதீங்க, என்னையும் கூட கூட்டிட்டு போங்க. அதெல்லாம் முடியவே முடியாது. தப்பி தவறி என் கூட வந்தீங்க, அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். எங்க அமிர்தா, நில்லுங்க. மேடம், அமிர்தா மேடம் தனியா கோவிலுக்கு போறாங்க. நீங்க பர்மிஷன் கொடுத்தா நான் உங்களை கார்ல கூட்டிட்டு போகவா? நீ ரொம்ப நல்லவனா இருக்க தம்பி. என் மூளைக்கு இது எட்டவே இல்லை பாத்தியா? அப்படி இல்ல மேடம், காலம் கெட்டு போயிருக்கு.
ஒரு பொண்ணு போனா போதும் அவன் ரொம்ப மோசமான பார்வையில தான் பாக்குறான். அமிர்தா மேடம் அப்படி யாரும் கெட்ட பார்வையில பார்க்க கூடாது இல்லையா? அதுக்குதான் மேடம். இது பாருங்க, நான் உங்க வீட்டுல வேலை செய்யறவன் தான். ஆனா என்ன நான் உங்க வீட்டுல ஒருத்தன நினைக்கிறேங்க. நீங்களும் என்ன அப்படி நினைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா நான் இப்படிதான். ஒரு வீட்டுல ஒரு கப் காஃபி வாங்கி குடிச்சிட்டு அவ்வளவுதான், மொத்தமா உங்க காலை விழுந்துருவாங்க. அந்த குடும்பமே என் பொறுப்பு தாங்கிற அளவுக்கு போயிடுவேன். அதே மாதிரி இப்ப இங்க வேலை செய்யறேன். வேலைக்கு சேர்ந்தனுக்கு நான் டிசைட் பண்ணிட்டேங்க. விக்ரம் சார் மாதிரி ஒரு நல்லவர்கிட்ட ஆபீஸ் வேலை மட்டும் இல்ல, அவருக்கு உதவியா இருக்கக்கூடிய எந்த வேலையா இருந்தாலும் நான் செய்யணும்னு டிசைட் பண்ணிட்டேங்க. மேடம், வேலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா ஆபீஸ் வேலை, வீட்டு வேலை எல்லாம் ஒண்ணுதானே மேடம்? நீங்க நிஜமாவே ரொம்ப நல்ல ஒரு தம்பி. உங்களை மாதிரி ஆளை பாக்குறது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படி சொல்றீங்க? நிறைய பேர் இருக்காங்களே. யாரு? வேற யாரு மேடம்? நான் தான். நீங்க அனுமதிச்சீங்கன்னா கூட்டிட்டு போறேன், இல்லன்னா ஆபீஸ்ல போய் உட்காந்துக்கிறேன். அமிர்தா கொஞ்சம் இருமா. நீ கோவிலுக்கு தனியா போக வேண்டாம். அர்ஜுன் தம்பி உன்னை கார்ல கூட்டிட்டு போவாரு. அம்மா பரவாயில்ல, நான் நடந்தே போய்க்கிறேன். மேடம், இவங்களை தனியா அனுப்பாதீங்க. அன்னைக்கு கூட தலை சுத்தி விழுந்துட்டாங்க. மறுபடியும் அப்படி ஏதாவது ஆச்சுன்னா என்ன ஆகும்? இவங்களுக்கு இந்த ஊர்ல எதுவுமே சரியா தெரியல. அமிர்தா சொல்றது கேளு, நீ தனியா போக வேண்டாம். அன்னைக்கு தானே தலை சுத்தி கீழே விழுந்துட்ட. மறுபடியும் அந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா? இது பாருமா, நான் சொல்றது கேளு. நீ அர்ஜுன் கூடவே போயிட்டு வா. இவர் உன்னை சேஃபா கூட்டிட்டு வருவாரு. அம்மா அதெல்லாம்மா. ப்ளீஸ் அமிர்தா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. சரி, உங்க இஷ்டமா. சரி மேடம், நாங்க போயிட்டு வந்துடுறோம். பாத்து கூட்டிட்டு போப்பா. நீங்க கவலையே பட வேண்டாம் மேடம். இப்ப உங்க பொண்ணோட முழு பொறுப்பு என்னோடது. அவங்கள நான் கண்ணில் வச்சு பாத்துப்பேன் மேடம். கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வர வரைக்கும் அவங்களுக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன். டோன்ட் வரி. வண்டியில ஏறுங்க அமிர்தா. இந்த அர்ஜுனோட வண்டியில உட்காருங்க. இன்னொரு விஷயத்தை கேட்டுக்கோ. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அந்த நாகராணி நம்ம கண்ணுக்கு தென்படுவா. என் உள்ளுணர்வு இதையத்தான் சொல்லிக்கிட்டு இருக்க. நீங்க என்ன சொல்றீங்க பாபா? இன்னைக்கு அந்த நாகராணி தென்படுவாளா? எங்க, எப்போ? இப்படி சொல்லுங்க பாபா. அவ எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு கொள்றேன். நீ எங்கேயும் அவளை தேடி போக வேண்டிய அவசியம் இல்ல ருத்ரா. நீ இருக்கிற இடத்தை தேடி அவளே ஓடி வருவா. இத நான் சொல்லல, உன்னுடைய ஜாதகம் சொல்லுது. என்ன, நான் இருக்கிற இடத்துக்கா? அப்படின்னா அந்த நாகராணிக்கு என்னை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சா? வரட்டும் வரட்டும். இத்தனை நாளா அந்த நாகராணியை தேடி நாம அலைஞ்சுகிட்டு இருந்தோம். இன்னைக்கு அவளே தன்னுடைய சாவை தேடி என்கிட்ட வரப்போறா. நாகராணி, இன்னைக்குதான் உன்னுடைய கடைசி நாள். என் கண்ணுல பட்ட உடனே அந்த நிமிஷமே இந்த கையால உன்னை கொன்னுருவேன். அதுக்கு தான் அப்பவே சொன்னேன், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. நாகராணி நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் இல்லை. அவளுக்கு மரணத்தை கொடுக்க உன் ஒருவனால முடியாது ருத்ரா. என் உதவியும் உனக்கு தேவைப்படும். சொல்றது புரியுதா ருத்ரா? உங்க உதவியா? நீங்க என்ன சொல்றீங்க பாபா? நீங்க கொடுத்த தாயத்தை என்கிட்ட இருக்கும் போத நீங்க எதுக்காக வரணும்? நான் கொடுத்த தாயத்தால நீ அந்த நாகராணி கிட்ட இருந்து தப்பிக்கலாம். ஆனா அந்த நாகராணிய கொல்றதுக்கு உனக்கு இன்னும் அதிக சக்தி தேவைப்படுது. அதுக்கு இந்த தாயத்து போதாது, அதையும் தாண்டி பெரிய அளவுல தேவைப்படுது. அதுக்காக தான் சொல்றேன், நீ தனி ஆளா அந்த நாகராணியை அழிக்க முடியாது. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ. நாளுக்கு நாள் அந்த நாகராணியோட சக்தி பெருகிக்கிட்டே வருது. இப்ப அவளை முன்ன மாதிரி நம்மளால எதிர்த்து நிற்க முடியாது. அதுக்காகத்தான் சொல்றேன், என்னுடைய உதவி உனக்கு நிச்சயம் தேவை. நாகராணி உன்னை தேடி வந்தா அங்கேயே நீ அவளுக்கு மரணத்தை கொடுக்கலாம். அதுக்கு நான் உன் கூட இருந்தாகணும். பாபா, நான் உங்க சிஷ்யன். உங்க சிஷ்யனால
அந்த நாகராணியை தனியா கொல்ல முடியாதா? இந்த ருத்ரனால முடியாதது எதுவுமே இல்ல பாபா. அவளை சாகடிக்க நான் ஒருத்தனே போதும். மகுடியும் தேவையில்லை, எந்த விதமான மந்திர தந்திரம் எதுவுமே தேவையில்லை. அவ என் முன்னாடி வரட்டும், அப்ப காட்டுற இந்த ருத்ரன் யாருன்னு. வேண்டாம் ருத்ரா, அளவுக்கு அதிகமான தன்னம்பிக்கை ஆபத்துல முடியும். தன்னம்பிக்கை இல்லாம எதையும் அடைய முடியாது பாபா. இன்னைக்கு நிச்சயமா அவ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது பாபா.